பூமியில இருக்கக்கூடிய நிலக்கரி நமக்கு சொந்தம் இல்லையா? அது அவங்களுக்கா சொந்தம்? இது எந்த கோர்ட்டு தீர்ப்பு? இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கேட்கு. நியாயமாது? இந்த மாதிரி செய்யலாமா? எந்த காலத்திலும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வற்றாத மிகப்பெரிய சொத்தான நிலக்கரி, அதை போய் தனியாருக்கு எடுத்து கொடுக்கிறிய நீ, என்ன நியாயம் என்று கேட்கக்கூடாதா? அப்ப கேட்பதற்கு ஒரு கூட்டம் போட்டா அதுக்கு போலீஸ் தடையா? போலீஸ் எதுக்கு தடை பண்ணணும், எதுக்கு தடை போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி செஞ்சா ஒரு சில போலீஸ் சந்தோஷப்படுவாங்க. வாங்கப்பா, உங்களால தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல விஷயங்களை பேசுவீங்க, எந்த பிரச்சனையும் வராது, வாங்க நீங்க போடுங்க, எங்க வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல கிட்ட வந்துடக்கூடாது, உங்களால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, என்ன லாபம் இருக்குன்னு கேட்கேன். ஆத்துல மணல் வீட்டில் போனால் எங்களுக்கு லாபம் இருக்கு. நாகர்கோவில் வரை கொண்டு விற்கிறாயா, சாத்தூர் மணல், படந்தாள் மணல் அப்படின்னு சொல்லி நாகர்கோவில் விற்கிறான். நாகர்கோவில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், நைட்டில் வந்து போய்ட்டுறான். என்னாச்சு, என்ன விலை லோடு? 20,000 ரூபா. ரொம்ப ரொம்ப கூட இருக்குன்னா யார், எந்த மணல் தெரியுமில்ல, சாத்தூர் மணல், படந்தாள் மணல் மேட்டிலேருந்து கொண்டாந்துருக்கோம் என்று சொல்லி நாகர்கோவில் மந்திகளை விற்கிறான். அதை கேட்கறதுக்கு இங்கே வக்கு இல்லை. மணல் மேட்டில் வந்து அழகா ரோடு ஓட்டுக்கான், ஹவுரா பிரிட்ஜ் மாதிரி அழகா ரோடு ஓட்டு மணல் ஒரு நாளைக்கு 1/2 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ள போய்கிட்டு இருக்கு. அதை யாரும் கேட்க மாட்டீங்க. ஐயா, யாராவது ரோட்டில் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டை கவுக்க சதி பண்ற நீ, நாட்டை கவுக்க சதி பண்ற இல்லையா? நான் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் பறந்துரும்னு சொல்லி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நீதிமன்றம் விலை போகிறது. நீதிமன்றம் மிக அன்னை ஆட்சி சங்கரராமன் கொலை வழக்கு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னையா அர்த்தம்? என்ன ஆதாரம் கேட்கிறான் நம்மால்? சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் சொந்தம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? முன்னாடி உச்சிக்குடி வச்சிருக்காங்களோ அதான் ஆதாரம். உச்சிக்குடி வச்சவனுக்கெல்லாம் கோயில் சொந்தம்னா நாங்கள் வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம், உழவர்களுக்கு நிலச்சி சொந்தம்னு சொல்லியான்னு. அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். உச்சிக்குடி வச்சவனுக்கு கோயில் சொந்தம். அப்போ உழுவுறவனுக்கு உழுவுறவன் தெருவில் போ. அதான் கோர்ட்டில் ஒருத்தன் குற்றவாளி கொண்டு நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். சாட்சி வக்கீல் கேட்டுக்கார், ஏப்பா இந்த கேஸுக்காக நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கின? தலையை கீழே போட்ட மட்டும் வந்திருக்கான். இந்த கேஸுக்கு நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கின உள்ள சொல்லு. 4-5 இடம் கேட்டுக்க அவன் தலையை கீழே போட்டு ஒன்றுமே பதில் சொல்லலை. கோர்ட்டாருக்கு கோவம் வந்துருச்சு நீதிபதிக்கு. ஏய் செட்டு போயிட, வக்கீல் கேட்குறாருல்ல, அப்போ எப்படி கேட்குறாருல்ல, இந்த கேஸுக்காக நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கினான்னு கேட்குறாருல்ல. ஏசம்மா அவர் என்னையவா கேட்டார், நான் உங்களை கேட்கறேன்னு நினச்சிக்கிட்டு. எப்படியா போகும் தீர்ப்பு? ஏதோ அதிபூத்த மாதிரி, சதாசிவம் மாதிரி, சந்துரு மாதிரி இந்த பாடாவதி ஜனங்களுக்கு எப்பயாவது ஒன்று கிடைச்சாதான் உண்டு நீதிபதி. யாராவது ஒரு நீதிபதி தப்பி தவறி வந்து பிடிச்சு போட்டா தான் உண்டு, இல்லைன்னா உண்டுமா? இந்த திருச்சி பக்கத்தில் ஒரு சாமியார் தூக்கி ஒரு அம்மா போட்டது பானுமதி, அது எங்கேயாவது நடக்குது. இப்போ எல்லாம் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்னமோ இந்த இந்து மதத்துக்கு மட்டும் பெரிய எதிரி மாதிரி. அவங்க அப்படியெல்லாம் எதிரி கிடையாது. குன்றக்கூடிய அடிகளார் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்ட நேரம் பார்த்து சொல்கிறார், மத நல்லிணக்கத்திற்காக வாழக்கூடிய இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இவ்வளவு உளவாக இருக்கின்ற பொழுது இந்த தேசம் இனிமேல் பத்திரமாக இருக்கும் என்ற நிம்மதியில் நான் சாவேன் என்று சொல்லி கடைசி கூட்டத்தில் பேசினார். அது மாத்திரமல்ல, விவேகானந்தரை இன்றைக்கும் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்து தோழர்கள் கொண்டாடுறாங்களா இல்லையா? ஏன் கொண்டாடுறாங்க? அவர் உண்மையான துறவி. மத நல்லிணக்கம் அவர்கிட்ட இருந்தது. இஸ்லாமியர்கள் நேசித்தார், கிறிஸ்தவர்கள் நேசித்தார். இஸ்லாமியனையும் கிறிஸ்தவனையும் நேசிக்கிறவன் மாத்திரம்தான் இந்துவாக இருக்க முடியும் என்று பேசியவர் விவேகானந்தர். ஆகவே அந்த விவேகானந்தர் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துக்கு பிடிக்கும். உண்மையான துறவி அவர். சிகாகோ மாநிலத்தில் பேசின அந்த பேச்சு உலக புகழ்பெற்ற பேச்சு.
பேசிட்டு அவர் இன்னும் அமெரிக்காவில் பல இடங்களில் பெரிய பெரிய இடங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சான் பிரான்சிஸ்கோ மாதிரி இடங்கள் எல்லாம். ஒரு இளம் பெண் பெரிய கோடீஸ்வரி அவருக்கு பின்னாடியே போகிறான். ஒரு இடத்துல விவேகானந்தர் அந்த அம்மாவை கூப்பிட்டுங்க, வாங்க, ஏன் என் பின்னாடியே நீங்கள் வர்றீங்க? என்னுடைய பேச்சு பிடிச்சிருக்கா இல்லை என்ன, என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்மதமாக மத நல்லிணக்கம் என்று பேசுன உங்களுக்கு சந்தோஷமாக போச்சா? ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவத்தை நான் மதிக்கிறவன், இஸ்லாத்தை மதிக்கிறவன், அதனால உங்களுக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கா. இல்லை, உங்களுடைய இளமை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மூலமாக நான் தாயாகணும் அந்த பெண் சொல்லியிருக்கா. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. யோசிக்கவே இல்லை, என்னால் நீங்கள் தாயாகணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு. அப்படியே அந்த அம்மா காலில் நெடுஞ்சாயலாக விழுந்து, இப்பொழுதே என்னை உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் அம்மா என்று சொன்னான். அதே மாதிரி இப்போ இருக்கிற சாமியார்கிட்ட சொல்லி பார்க்கட்டும். நல்ல சமாச்சாரமா இருக்க, அதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, எதுக்கு 400 கோடிக்கு ஆசனம் கட்டிட்டு உட்காந்துருக்கேன்? வாங்க வாங்க, விட்டுட்டு போங்க, 7ஆம் மாதம் வந்து வளதா போட்டு கூட்டு போயிருங்க. இதை சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஒரு துறவியா இருக்க வேண்டாமா? கேட்போம்ல நாங்க. இல்லை, நான் சொல்றேன், இப்ப அழகா பேசுறாங்க இந்த இடத்துல. இன்னைக்கு என்னமோ இந்துக்களுக்கெல்லாம் நீங்க தான் அத்தாரிட்டி மாதிரி, நீங்க தான் அவங்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி அப்படின்ட்டு சொன்னால், மண்டல் கமிஷனை எடுத்து இந்திரா காந்தி அதை கையில் எடுக்கல, ராஜீவ்காந்தி அதை கையில் எடுக்கல, ஆனால் விபி சிங் கையில் எடுத்தார்ல. விபி சிங் கையில் எடுத்து மண்டல் கமிஷன் நிறைவேற்ற போகிறார். எப்படி? 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கையில் எடுத்தார். 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று சொல்கின்ற பொழுது, பிற்படுத்தப்பட்டவர்கள் உன் கணக்கில் இந்து ஜாதியில் இருக்கானா இல்லையா? இருக்கிறான் என்று சொன்னால், அத்வானி ஏன் ரத யாத்திரை போனார்? மண்டல் கமிஷனை அமல்படுத்தாதே என்று சொல்லி ரத்தக்கலை ஏற்படுத்துறாரே, ஏன்? பெரியாரை செருப்பாய் அடித்தார் என்று சொல்லுகிறானே, அவன் சொல் பதில். ஏண்டா 27% இடஒதுக்கீடு நாயக்கர் அனுபவிக்க கூடாதா? கோனார் அனுபவிக்க கூடாதா? தேவர் அனுபவிக்க கூடாதா? தேவேந்திர குலவேளாளர் அனுபவிக்க கூடாதா? நாங்கள் அனுபவிக்க கூடாதா? பிற்படுத்தப்பட்டவர்கள் அனுபவிக்க கூடாதா? ஒரு சலவை தொழிலாளி, ஒரு நாவிதன் அதை அனுபவிக்க கூடாதா? அனுபவிக்க கூடாது. உனக்கு அந்த அந்த ஏற்பாடே கிடையாதுங்கிறான். யாரு? அத்வானி. அதானே அந்த ரத யாத்திரை. அதை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களாங்க? யாராவது யோசிக்கிறாங்களா? அவங்க இன்னமும் இந்து மதத்துக்கு அவங்க தான் காவலாளி மாதிரி பேசுறாங்களே. அப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டவன் இந்து மதத்தில் சேர்க்கலையே. அதாங்க உண்மை, அதான் உண்மை. ஒரு காலத்தில் நாம எல்லோரும் அடிமைகள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 98% பேரும் அடிமைகள் தான். இன்னைக்கு அவனா எந்த ஜாதிக்கு மேலே அந்த ஜாதி, அந்த ஜாதிக்கு மேலே அந்த ஜாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு காலத்தில் எல்லாரும் அடிமைகளாகத்தான் இருந்தாங்க ஒரு ஜாதிக்கு கீழே. அங்கே வலிவலம் தேசிகர், கற்பியா மூப்பனார், குன்னியூர் சாம்பசிவையர்னு சொல்லி 50,000 60,000 வேலி நிலத்தை வச்சிருந்தான். எல்லாரும் அங்கே தான் போய் வேலை செய்யணும். அவன் ஆளுதாங்க எல்லாரும் இருப்பான். அவங்ககிட்ட போய் வேலை செய்யணும். நம்ம இடுப்புக்கு மேலே யாரும் துணி உடுத்தக்கூடாது. அது எப்பேற்பட்ட சப்பியாண்டியா இருந்தாலும் சரி, இடுப்புக்கு மேலே யாரும் துணி உடுத்தக்கூடாது. ஒரே ஒரு துணி தான் உடுத்தணும். ஏன்னு சொன்னா அடிமை, அவ்வளவு பேரும் அடிமை. ஒரு ஜாதிக்காரன் தான் மேலே துண்டு போடணும். பெரியார் ஏன் துண்டு உடைச்சான்? துண்டு உடைச்ச பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? இப்போ நான் பேசி முடிச்சு கூட துண்டு போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்கிறேன், நீ வாங்கலன்னு தெரியும், பேச்சுக்கு அந்த துண்டு போடுற பழக்கத்தை கொண்டு வரணும்னா பெரியார். ஏன்னா துண்டு போடக்கூடாது அவன் சொன்னான் இல்லையா? அவனை மேடையில் ஏற்று துண்டை போடுறான், கழுத்தில் தோல்ல துண்டை போடுறான். என்ன துண்டு அவன் மட்டும் போடுறது என்ற பழக்கத்தை கொண்டு வந்தவர் பெரியார். அப்போ எல்லாரும் நீங்க பாரதம் படிச்சிருப்பீங்க. பாரதத்தில் பாஞ்சாலி சபதி துகில் உரிகிறான்ல, பாஞ்சாலி துகில் உரிகிறான்ல. ஏன் உரிகிறான்? அவளை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவா? அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உபன்யாசம் பண்றவங்கலாம். அது கிடையாது. சொக்கட்டான் விளையாடி பாண்டவர்கள் தோத்துட்டான், திரௌபதியும் வச்சு தோத்துட்டான். சபையில கையை கட்டிட்டு நிற்கிறான். கர்ணன் சொல்றான், அடிமைகளுக்கு மேலாடை இருக்கக்கூடாது. பாண்டவர்கள் அத்தனை பேரும் மேலாடையை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. பொம்பளை திரௌபதி என்ன செய்வா? செய்வ தெரியாத நிற்கிறா. துர்யோதனை பார்த்து இப்ப சத்தம் கொடுக்குறான். துரியோதனை
தம்பி, மார்பிலே துணியை தாங்கும் வழமை கீழ் அடியார்க்கில்லை, தையல் சீலையும் களைவாய் என்று சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் துஷாவனை போய் சேலை இழுக்கிறான், மேலே துணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ யாருக்குமே துணி கிடையாது ஒரு காலத்தில். அப்போ தான் கும்பகோணத்திலிருந்து ஒரு பெரிய நிலச்சி வந்தார். திருத்தங்கல் இருக்கக்கூடிய நெடுநாராயண பெருமாள் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றார். அவர் பெரிய மோராளி, எங்கே வேணாலும் கும்பிடுவார் சாமி. நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அடிமை பின்னாடி கையை கட்டிட்டு அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக பின்னாடியே வரணும். கும்பகோணம் எங்கே இருக்குது? திருத்தங்கல் எங்கே இருக்குது? கும்பகோணத்துலேருந்து திருத்தங்களுக்கு வராப்புல வில்வண்டியில் அடிமை கையை கட்டிட்டு பின்னாடியே வரோம். ஒரு பொழுது ஒரு பகல் வந்து சேர்ந்து திருத்தங்கள் வந்து சேர்ந்து அவர் சாம்பசி வையர் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே தெப்பம் இருக்குது, தெப்பத்துக்குள்ளே போய் காலை கழுவிட்டு அந்த மூளையில் துளசி செடி இருக்குது, துளசி செடி பிடுங்கன்னு சொல்லி குனிஞ்சிருக்காரு. தவறி கீழே விழுந்து டம்முன்னு விழுந்து காலில் அடி சரியாக விழுந்து 2 காலையும் அடித்து ரத்தம் கொட்டுது. அப்படியே காலை எழுதிட்டு வந்து வெளியே வந்து அடிமையை பார்த்து, வாடா இந்த மாதிரி காலில் அடிபட்டுச்சு, வீட்டில் சொல்லுன்னா சொல்லிடுவான்ல. இவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் சொன்ன மாதிரி சொல்லுன்னு இருக்காரு. எப்படி? திருக்குடந்தை திருலோக தாத்தாச்சாரி திருத்தங்கல் திரு நெடுநாராயண பெருமாள் திருமுகம் சேவிக்க திருக்கோவிலுக்கு வந்து திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய திருப்படி கட்டுகளிலே திருத்துழாய் விடுங்கிறச்சே திருக்குளத்து படி பாசிகள் வலிக்கு திருக்குளத்தில் விழுந்து திருக்கால்கள் ஹீனமடைந்தார். அப்படி போய் சொல்லிடு. சரி சாமி, அப்படியே போய் சொல்லிடுறேன். எப்படி சொல்லுவா? இந்த இப்போ சொன்னீங்கல்ல அதே மாதிரி அது வந்து சொல்றா. அது இப்போ சொன்ன மாதிரி சொல்லிடுறேன் சாமி. இன்னொரு நல்லா கேட்டுக்கோ. திருக்குடந்தைன்னா கும்பகோணம்னு அர்த்தம். திருத்தொழாய் அப்படின்னா துளசி செடி. திருக்குடந்தை திருலோக தாத்தாச்சாரி திருத்தங்கல் திரு நெடுநாராயண பெருமாள் திருமுகம் சேவிக்க திருக்கோவிலுக்கு வந்து திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய திருப்படி கட்டுகளிலே திருத்துழாய் பிணுங்கிறச்சே திருக்குளத்து படி பாசிகள் வலிக்கு திருக்குளத்தில் விழுந்து திருக்கால்கள் ஹீனமடைந்தார். இப்படியே போய் சொல்லிடுறேன் சாமி. எப்படி சொல்லுவ? இப்போ சொன்னீங்களா அதே மாதிரி தான். எங்க சொல்லு திருப்பி அது இன்னொரு சொல்லு. ஆனா கும்பகோணத்து பாப்பான் குட்டியில் விழுந்தேன்னு சொல்லிடுறேன் சாமி. இல்லை என்னடா இப்படி சொல்லி போட்ட? அதான சாமி விஷயம். சும்மா போட்டு நீட்டி முளைக்கு. இவன் பிள்ளைகளுக்கு இவனுக்கு அறிவு இல்லைங்கிறான். இவன் அப்பயே ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கான். ஷார்ட் ஹேண்டுங்கிற மிஷினே வரல. அப்போ இவனுக்கு அறிவு இல்லைங்கிறான், இவன் பிள்ளைகளுக்கு அறிவாதுங்கிறான், அறிவு இல்லைங்கிறான். எப்போ இப்போ சொல்றான் ஐயா. அப்ப சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டையா. ஐஐடி IMM இந்திய விஞ்ஞானிகள் கழகம்னு இருக்கு. அங்க எல்லாம் உங்க பிள்ளைகள் என் பிள்ளைகளும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க போராட்டம் நடத்துறான். யாரு? 2% பேர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2% பேர் எங்களுக்கு மட்டும்தான் கல்வி அறிவு உண்டு. நாவிதன் பிள்ளை நாவித கடை தான் வைக்கணும், சலவை தொழிலாளி பிள்ளை சலவை தொழில் தான் பண்ணணும், விவசாயம்னா விவசாயம் தான் பண்ணணும், ஹோட்டல் தொழில் வச்சுக்கணும் ஹோட்டல் தான் வைக்கணும், நாங்க தான் படிக்கிறதுக்குன்னே பிறந்தவன், நீ அங்க வரக்கூடாது என்று சொன்னால் அதை இங்கே இருக்கிறவன் ஒத்துக்கொள்கிறானே. பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வருவதன் மூலமாக அந்த கேவலத்தை நான் தலையிலே சுமக்கிறேன் அந்த மனத்தை என்று நினைக்கிறானே. எங்க போய் சொல்லியா முட்டிக்கிறது இது?